வெல்கம் டு அவர் சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷனல் அகாடமி. இந்த நம்ம லாஸ்ட் 1 மந்த்தாக நம்ம எஸ்பெஷலி போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் சப்போர்ட், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் சப்போர்ட் வரணும். அப்புறம் உங்களோட டீச்சர்ஸ் நல்லாவே நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு இப்போது ஏற்கனவே 2-3 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இந்த கேப் வந்து உங்களுக்கு மோர் தேன் வந்து ஒரு 5-6 டேஸ் உங்களுக்கு கேப் இருக்குது இல்லையா? இப்போ அந்த கேப்பில் நீங்கள் ஒரே புக்கை பார்த்துட்டு இருந்தானா, ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருந்துட்டு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். அந்த போர்டம்ல இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும்? அப்புறம் அடுத்ததாக வந்து நீங்கள் படிக்கிற அந்த சப்ஜெக்ட், ஏன்னா ஒரே புக்கையை பார்த்துட்டு இருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சாலும் அதை தான், தூங்கும்போது அதை 4-5 நாளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு இரிட்டேஷன் மாதிரி தெரியும். அது எப்படி ஒரு கேமிஃபையாக நீங்கள் கொண்டு வந்து இந்த எழுத போகிற இந்த லாஸ்ட் ஃப்ரைடேயோ மண்டே நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து நல்ல ஒரு அட்டென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். பை நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டூ இட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகலாம். இப்போது நீங்கள் டோட்டலாக நீங்கள் 11th ஹவரில் இருப்பீங்க இல்லையா? இந்த 11th ஹவரில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மார்க் எக்ஸாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. இல்லைன்னா நீங்களாவே ஓன் கொஸ்டின் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். இது என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு, இது மார்க் எக்ஸாம் மாரத்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அதை நீங்கள் எழுதும் போது நிச்சயமாக உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஒரு பக்கம் ரைஸ் ஆனாலும் உங்கள் டைம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு ஃபேசினேட்டாங்க அங்கே கண்டிப்பாக போகும். இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இருப்பீங்க. உங்களுக்குள்ள நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? பேசும்போது கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன ரொம்ப என்கரேஜாக மோட்டிவேட் இருக்கும். அந்த நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண அந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் ஒரு பியர் அண்ட் பியர் லேர்னிங்கில் வந்து நீங்கள் கொண்டு போங்க. இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து சும்மா நீ என்னடி படித்தேன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது கூட நீங்கள் படித்ததை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீ படித்ததை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேரிங் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அங்கே என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கான்டென்ட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும். அப்புறம் அவங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ இது என்ன ஆகுன்னா உங்களுக்கு பியர் டு பியர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன, இந்த மெமரி டெக்னிக் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த மெமரி டெக்னிக்கில் வந்து நம்ம ஈஸியாக பார்க்குறது, இதில் நீங்கள் ஒரு அசோசியேஷன் மெமரி வந்து ரொம்பவே உங்களுக்கு ஒரு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ வர கம்மிங் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, ஒரு மேத்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் படித்த அந்த எக்ஸாம் கூட எப்படி நீங்கள் லிங்க் பண்ணணும், அதில் ஒரு தியரி வந்தானா அந்த தியரி ஆல்ரெடி நீங்கள் படித்த ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் கூட எப்படி நீங்கள் லிங்க் பண்ணணும். இந்த மாதிரி அசோசியேஷன் மெமரி வந்து நீங்கள் நல்லாவே உங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுங்க. அப்புறம் அடுத்ததை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ரிப்பீட்டேஷன் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு மெமரி பவர் வந்து ரைஸ் பண்ணும். அப்புறம் அந்த ரிப்பீட்டேஷன் கொடுக்கும்போது எந்த மாதிரி விதத்தில் நீங்கள் கொடுத்தா அது வந்து உங்களுடைய சப்கான்சியஸில் வந்து ரெக்கார்ட் ஆகுங்கிறது அதையும் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் மூணாவது பார்த்தோன்னா, நீங்கள் என்ன தான் உங்களுக்கு கான்டெக்ட் கொடுத்தாலும் என்ன தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு விசுவலைசேஷன் இல்லாமல் எந்த ஒரு இமேஜும் நம்மளுடைய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அந்த விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுக்குறது அப்படின்னா மைண்ட் மேப்பிங் கொடுக்குது இல்லையா? அந்த மைண்ட் மேப்பிங் வந்து நீங்கள் எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுங்க. இப்போவே நீங்கள் ஒரு கான்டென்ட் வந்து மையப்படுத்துங்க, அதை சுற்றி பிரான்ச்சஸ் பண்ணுங்க, அதை வந்து சப் பிரான்ச்சஸ் கொடுத்து ஒரு மைண்ட் மேப் ஒரு அழகாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் மேப்பை வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ஒரு சாப்டர் எடுத்துட்டோன்னா ஒரு சாப்டர் வந்து நீங்கள் போட்டோம்னா அந்த சாப்டர் வந்து எவ்வளோ முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த கீ பாயிண்ட் வந்து சப் டாபிக் என்ன, சப் டாப்பிக்கில் வந்து பிரான்ச்சஸ் என்ன போகுது, அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோட இயர்ஸ் என்ன, அதில் என்னென்ன நேம் வந்து அங்கே வந்து ரிலேட்டட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எழுதி மைண்ட் மேப் பக்கம் ஒரு மைண்ட் மேப் பண்ணி முடிஞ்சால் அந்த மைண்ட் மேப் போட்டு அந்த சாப்டர் வைஸ் வந்து வீட்டில் கூட ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சார்ட் ஆகவோ இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒட்டி வைங்க. நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் 4-5 நாள் வந்து நீங்கள் புக்கே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மைண்ட் மேப் ஒரு 5 சாப்டர் இருக்கிறான்னா 5 சாப்டருக்கு ஒரு 5 மைண்ட் மேப் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய ஹவுஸ் வாலில் வந்துட்டாரா நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய ரெப்புடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் போகும்போது பார்ப்பீங்க, உள்ளே வரும்போது பார்ப்பீங்க, ரூமில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் செயின் ரியாக்ஷன், இப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அதோட ரிலேட்டட் என்ன இருக்குது, அப்போ அதோட லிங்க் என்ன இருக்குது, இப்படியே நீங்கள் சைட் பை சைடு செயின் போகும்போது நீங்கள் புதுசாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்த ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு அத்தனை பாயிண்ட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து எல்லாமே மெமரி டெக்னிக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்தராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இது வந்து தேர்ட் பாயிண்ட் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஃபோர்த் பாயிண்ட் வந்து நீங்கள் ரிவிஷன் கேமிஃபைங் த ரிவிஷன். இதில் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்சால் நீங்களே ஓன் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட்டிவாக உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை சிஸ்டர்ஸோ பிரதர்ஸ் இருந்தேன்னா அவங்க கையில் நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் கொடுங்க, உங்களோட நோட் புக்ஸ் கொடுங்க, அவங்களா ஒரு கிரியேட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போகும்போது நீங்கள் அவங்க கூட நீங்கள் பேசுகிற மாதிரி ஆகும். தனியாக ரூமில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த படிக்கிற நேரத்தில் வந்து நல்ல ஒரு இன்ட்ராக்டிவாக ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக நீங்கள் கொண்டு வரதுக்கு இந்த டியூரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் கேமில் இது வந்து மெயின் ஒரு நம்ம லாஜிக்கில் வைக்கலாம். அடுத்தது ஃபைனலாக பார்க்கும்போது மென்டல் வெல்னஸ். நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் ப்ராப்பராக மென்டல் வெல்னஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் படித்தது அத்தனையுமே உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்பவே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மென்டல் வெல்னஸ்ங்கிறது எவ்வளோ முக்கியமாங்கிறது நீங்கள் ஒவ்வொரு அந்த எக்ஸாம் டைமில் நம்ம வந்து சஃபர் ஆகிட்டு நம்ம வந்து வெளியில் வரும்போது முடியாமல் அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த பேப்பர் வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் 1 மார்க் 2 மார்க்கு மிஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்பரையும் கொடுக்காம இருந்துருவோம். நிறைய நேரத்தில் வந்து நம்மளுடைய ப்ராப்பராக ஒரு ஆன்சர் பண்ணி வச்சுருப்போம், கடைசியில் ப்ராப்பராக முடிக்காம வந்திருப்போம். இது எல்லாமே காரணம் வந்து நம்முடைய அந்த நேரத்தில் வர மென்டல் வெல்னஸ் தான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஒருத்தருக்கு நல்லா வேலை செய்யணும்னா மென்டல் வெல்னஸ் இருக்கணும். மென்டல் வெல்னஸ் இருக்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரெண்டுமே இருக்கும்போது நிச்சயமாக இந்த போர்டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் மைண்டையும் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக வைங்க. அதுக்கு வேண்டி ப்ராப்பராக ஸ்லீப். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் நைட்டு முழிக்க என்ன ஆகணும், உங்களுக்கு அதிகமாக பாடி வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே ஆகும். அதோட டெம்பரேச்சர் வந்து ஓவராக போகுது, அது வந்து சைடு எஃபெக்ட் வரும். அது இல்லாமல் வாய்ப்பு கொடுக்காம கரெக்டாக நேரத்தில் வந்து நீங்கள் படிங்க. அது வந்து நீங்கள் மென்டல் வெல்னஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்து மார்க் எக்ஸாம் வந்து நீங்கள் மாரத்தான் ரிவிஷன் பண்ணுங்கள். பியர் லேர்னிங்கில் வந்து அவங்களோட கான்டென்ட் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஷேரிங் பண்ணுற கான்டென்ட் என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸுக்குமே 4 சாப்டர் நீங்கள் கொடுங்க. அந்த 4 சாப்டரில் அவங்க படித்த அந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் படித்ததை அவங்க கூட ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு குரூப் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஸ்டடி குரூப் நீங்கள் பியர் குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த 4 குரூப்லேயும் நீங்கள் 4 பேர் படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த 4 டாபிக் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா. அப்புறம் இந்த ரிவிஷன் கேமிஃபை இந்த ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் மெமரி டெக்னிக் வந்து நான் பார்த்துருக்குறோம். கடைசியில் மென்டல் வெல்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே அட்வான்ஸ் விஷஸ் நல்லா ஹாப்பி எக்ஸாம் டே. அதே நேரத்தில் ஹாப்பி அண்ட் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இதோட வேற ஒரு டாப்பிக்கில் ரிலேட்டட் பார்க்கலாம். அப்படி தான் வில் சி யூ. பை யுவர் ஆனந்த்குமார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.